சேலம் மாவட்டத்தில் SC/ST மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு இன்றைக்கு அடையாள ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கூனூர், நாழிக்கல்பட்டி, பொன்னம்மாப்பேட்டை உள்ளிட்ட மாநகர பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்ட பின்னால் இன்றைக்கும் வீட்டுமனை பட்டா கேட்டு போராடுகிற ஒரு அவல நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மாண்புமிகு தமிழக அரசு அவர்கள் தன்னுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு நாங்கள் சொல்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி இருக்கிறார்கள். இந்த மக்களிடத்தில் கொடுக்காமல் யாரோ ஆக்கிரமித்திருக்கிறார்கள். SC/ST மக்கள் அல்லாதவர்களிடத்தில் அரசு திட்டங்களுக்காக இன்னும் பல்வேறு திட்டங்களுக்காக இது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டவிரோதம் என்று சட்டமும் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் வரை தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் வருகின்ற தேர்தலுக்கு முன்னாலே இந்த அத்தனை மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட வேண்டும். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்புகளிலிருந்து அகற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிலங்களை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். மூன்றாவதாக இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை நினைவூட்டுகிறோம். தூய்மை பணியாளர் உள்ளிட்ட அத்தியாவசிய பணியாளர்கள் அத்தனை பேரையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார். தேர்தல் அறிக்கையில் கொடுத்தார். இந்திய குடியரசுக் கட்சி தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்டுகிறது. உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். தமிழகம் ஸ்தம்பிக்கிற வகையில் மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய குடியரசுக் கட்சி ஒருங்கிணைக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறேன். இந்திய குடியரசுக் கட்சி